வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பிரபல பாதாள உலகக்குழு தலைவர் சுட்டுக்கொலை, நீதிமன்றத்தில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. கனேமுள்ள சுட்டுக்கொலை, துப்பாக்கிதாரி அடையாளம், விரைவில் பலர் கைது செய்யப்படுவர், அமைச்சர் சுனில் அறிவிப்பு. நீதிமன்றத்திற்குள்ளேயே தனிநபரின் உயிருக்கு ஆபத்து, சபையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கம். கனிய மண் அகழ்விற்கு போலீசார் உடந்தை, மன்னாரில் இன்று காலை பதற்ற நிலை, சபையில் பகிரங்கப்படுத்திய செல்வம் எம்பி. ரணிலுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு. ஜேவிபியினர் தலதா மாளிகைக்கு குண்டு வைத்த போது கவலைப்பட்டார்களா? அனுரவை சாடிய கபீர் ஹாசிம் எம்பி. உலகம் முழுவதும் பரவும் இலங்கை சிறுவர்களின் தகாத வீடியோக்கள், அமெரிக்காவில் முறைப்பாடு. எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள். இதன் மூலம் நாம் 3 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம். சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு இந்த மனமார்ந்த நன்றிகள். இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலை பார்வையிட்டு வருகிறீர்கள். எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுடன் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள். தமிழ்நாடு இணைவும் இனி தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் இன்று மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பிரபல பாதாள உலக குழு தலைவரான கனிமுள்ள சஞ்சீவ உயிரிழந்துள்ளார். கனேமுள்ள சஞ்சீவவை விசாரணை நடவடிக்கைகளுக்காக பூசா சிறைச்சாலையிலிருந்து புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே குறித்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர் சட்டத்தரணியின் தோற்றத்தில் வருகை தந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் நீதிமன்றத்திற்குள் நுழைந்த காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் நீதிமன்ற வளாகத்திற்குள் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற போது நீதிமன்ற வளாகத்திற்குள் இருந்த பொதுமக்கள் அனைவரும் இராணுவத்தினரால் சோதனைக்குட்படுத்தப்பட்டு வெளியேற்ற வருகின்றனர். மேலும் நீதிமன்றத்திற்கு முன்பாக பலத்த பாதுகாப்பு நடவடிக்கையில் இராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட ரிவால்வர் நீதிமன்ற வளாகத்தில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை வாழைத்தோட்டம் போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் கனேமுள்ள சஞ்சீவவின் சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சவச்சாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட நபர் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பிரதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுனில் பட்டகல தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை அடுத்து புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்திருந்த பிரதி அமைச்சர் அங்கு இருந்த ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே இவ்வாறு தெரிவித்தார். துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சம்பவத்துடன் தொடர்புடைய அனைவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். எவ்வாறாயினும் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய பல கேள்விகளுக்கு அமைச்சர் பதிலளிக்காமல் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் குறித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியதனால் குழப்ப நிலை ஏற்பட்டது. இது பாரதூரமான நிலைமை. நீதிமன்றத்திற்குள்ளேயே தனிநபரின் உயிருக்கு ஆபத்து என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாளாந்தம் கொலைகள் இடம்பெறுகின்றன என தெரிவித்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் இதற்கு தீர்வை காண்பதற்கு உடனடி தீர்வு அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சட்டம் ஒழுங்கை பேணுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள அவர் இந்த விடயத்தில் அரசாங்கத்திற்கு உதவுவதற்கு எதிர்க்கட்சி தயாராக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டின் பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் உரிய விசாரணை நடத்தப்படுவதாகவும் வெளிநாட்டில் உள்ள பாதாள கோஷ்டிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். இதில் பாதாள உலகமும் கருப்பு பணமும் போதைப்பொருள் கடத்தலும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள சிலர் இலங்கையில் கூட இல்லை. நாங்கள் இதை மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்கிறோம். பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அனைத்து நடவடிக்கைகளையும் நீதிமன்றத்திற்கு வெளிப்படுத்த முடியாது. ஆனால் அரசாங்கம் இந்த விடயத்தில் கடுமையாக தலையிடுகிறது. பாதாள உலகத்திற்கு சுதந்திரம் வழங்கப்படாது என்றார். நாட்டின் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலில் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.
நாட்டின் பாதுகாப்பிற்கு குறைந்தளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் எங்கும் சுதந்திரமாக பயணிக்க முடியும் எனவும் அரசாங்கம் தெரிவித்தது. இவ்வாறு அரசாங்கம் குறிப்பிட்டு ஓரிரு நாட்களில் கொலை சம்பவங்களே அரங்கேறியுள்ளன என நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை சுட்டிக்காட்டி நாமல் ராஜபக்ஷ இன்று நாடாளுமன்றத்தில் இவ்வாறு உரையாற்றியிருந்தார். மேலும் இன்றைய தினம் நீதிமன்றத்திற்குள் நீதிபதியின் முன்பே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டினார். உயிரிழந்தவரின் நடத்தை எவ்வாறு இருப்பினும் நீதிமன்றத்திற்குள் இவ்வாறான அசம்பாவிதங்கள் அரங்கேறுவது பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கும் செயல்பாடு என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். இதேபோல் அண்மையில் மன்னார் நீதிமன்றத்திற்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தையும் நினைவுபடுத்தியிருந்தார். இவ்வாறான சூழலில் எவ்வாறு நாட்டிற்கு முதலீட்டாளர்களை அரசாங்கம் அழைக்க முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார். இவ்வாறான கொலை சம்பவங்கள் அரங்கேறுவது நாட்டின் சுற்றுலாத்துறையையும் பாதிக்கும் என குறிப்பிட்டார். அரசாங்கத்தின் செயல்பாடுகள் அச்சாறு போன்று உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். நாட்டில் தற்போது இடம்பெற்று வரும் இவ்வாறான செயல்பாடுகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என குறிப்பிட்டார். கெனிய மண்ணகழ்வு விவகாரத்தால் மன்னார் மாவட்டத்தில் மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் இன்று காலை பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே செல்வம் அடைக்கலநாதன் இந்த விடயத்தினை எடுத்து கூறினார். இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், மன்னாரில் கனிய மண் அகழ்வு சம்பந்தமான முயற்சி நடைபெறுகிறது. அதற்கு மக்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். ஆனால் அங்கு நடைபெறும் கனிய மண் அகழ்விற்கு போலீசார் உடந்தையாக இருக்கின்றனர். இதனால் போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையில் கொந்தளிப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. எனவே உடனடியாக அதனை நிறுத்தவும் பேச்சுவார்த்தை மூலம் இணக்கப்பாட்டிற்கு வர முடியும் என நினைக்கிறேன் எனவும் தெரிவித்தார். இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க, மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இந்த விடயங்கள் தொடர்பாக கடந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரம் ஒன்று காணப்படுகிறது. குறித்த அனுமதி பத்திரமானது சட்ட ரீதியாக வழங்கப்பட்டுள்ளதா என்று தெரியவில்லை. இது தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கிறோம் என தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் வரை மதுபான விற்பனை உரிமங்கள் சட்டவிரோதமாகவும் வெளிப்படைத்தன்மை இல்லாமலும் வழங்கப்பட்டிருப்பதனால் உரிமங்களை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி முன்னாள் நிதியமைச்சரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்டோருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைக்குழு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுக்களை மாத்தளையை சேர்ந்த தங்கவேலு, தர்மேந்திர ராஜா மற்றும் புத்பிட்டியவை சேர்ந்த பிரசாத் தினுக பிரியதர்ஷன ஆகிய 2 மதுபான உரிமதாரர்கள் சமர்ப்பித்துள்ளனர். முன்னாள் கலால் ஆணையர் ஜெனரல் எம்.ஜே. குணசிறி, முன்னாள் நிதியமைச்சர் ரணில் விக்ரமசிங்க, நிதியமைச்சின் செயலாளர், லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு உறுப்பினர்கள், தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்கள், அமைச்சர்கள் வசந்த சமரசிங்க மற்றும் பிமல் ரத்நாயக்க மற்றும் கலால் துறை அதிகாரிகள் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிட பட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை சட்டத்திற்கு முரணான முறையில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் மதுபான விற்பனை உரிமங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதிகள் ஜனநாயக தேசிய முன்னணியின் ஆதரவாளர்களுக்கும் அதற்கு ஆதரவளித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டதாக தாங்கள் அறிந்திருப்பதாக மனுதாரர்கள் கூறுகின்றனர். யாழ்ப்பாண நூலகத்தை எரிப்பதற்கு அரசியல் கட்சியொன்று உடந்தையாக இருந்தது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கருத்து வெளியிட்டமை கவலை அளிக்கின்றது என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் காசிம் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவரது வரவு செலவு திட்ட உரையில் யாழ்ப்பாண நூலகம் குறித்து கருத்து தெரிவித்தார். யாழ்ப்பாண நூலகத்திற்கு தமிழ் மக்கள் எவ்வளவோ மரியாதை செலுத்தினார்கள். மாணவர்கள் அதற்குள் நுழையும் போது பாதணிகளை கலற்றி விட்டுத்தான் செல்வார்கள் என்று குறிப்பிட்டார். யாழ்ப்பாண நூலகத்தை எரிப்பதற்கு அரசியல் கட்சி ஒன்று உடந்தையாக இருந்தது என்றும் எமது தாய் கட்சி அதற்கு குற்றஞ்சாட்டப்பட்டது. எனவே ஐக்கிய தேசிய கட்சியினால் அந்த விடயம் மேற்கொள்ளப்பட்டது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஆனால் அந்த விடயம் குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம். எமது பெயர் பூசப்பட்டமை குறித்து ரணில் விக்ரமசிங்க பல வருடங்களுக்கு முன்னர் இந்த நாடாளுமன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் என்ற வகையில் மன்னிப்பு கோரியிருந்தார். நாங்கள் கீழ்ப்படிவான முறையில் அந்த விடயத்தை மேற்கொண்டோம். ஆனால் அது குறித்து கதைக்கும் போது ஜனாதிபதிக்கு இந்த விடயம் நினைவுக்கு வரவில்லையா? அன்று ஜேவிபியினர் பௌத்தர்களின் தலதா மாளிகைக்கு குண்டு தாக்குதல் மேற்கொண்ட போது அதற்கு மன்னிப்பு கோரியிருந்தார்களா? அவர்கள் ஏன் கவலைப்படுவதில்லை? யாழ்ப்பாண நூலகம் குறித்து கதைப்பது சரி, நீங்கள் செய்த பிழை குறித்து உங்களுக்குள் விமர்சனங்களை மேற்கொண்டுள்ளீர்களா என தெரிவித்தார்.
எதிர்வரும் 2029 ஆண்டிலேயே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபிசிங்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் 3 ஆண்டு காலப்பகுதியிலும் சர்வதேச நாணய நிதியத்தின் முன்மொழிவுகளின் அடிப்படையிலான வரவு செலவு திட்டமே சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இறையாண்மையை இழக்க செய்ததன் பின்னரே தேசிய மக்கள் சக்தியிடம் ஆட்சி பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் எதிர்வரும் 2029 ஆண்டிலேயே தேசிய மக்கள் சக்தியினால் சுயாதீனமான ஓர் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் அடையாள அட்டையை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தின் பின் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இதற்கான தரவுகளை பெற்றுக்கொள்ளும் முறைமைகளை தயாரிக்கும் பணிகள் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. பிரதேச செயலகங்களின் செயல்பாடுகள் ஊடாக தரவுகளை வழங்குவதற்காக பொதுமக்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக இணையம் மூலமான திட்டம் ஒன்றும் தற்போது செயல்படுத்தப்பட்டுள்ளது. முதலாம் கட்டத்தின் கீழ் டிஜிட்டல் அடையாள அட்டைக்காக விண்ணப்பிப்போரின் நிழல் படம் மற்றும் கைவிரல் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டத்தின் கீழ் கண் விழிகளின் அடையாளத்தை உள்ளடக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் புதிதாக அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள விண்ணப்பிப்போருக்கு முதலாம் கட்டத்தின் கீழ் டிஜிட்டல் அடையாள அட்டையை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் பழைய அடையாள அட்டைகளுக்கான டிஜிட்டல் அடையாள அட்டைகளையும் விநியோகிக்க திட்டமிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை சிறுவர்களின் தகாத புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளதாக கூறி அமெரிக்க அரசு நிறுவனம் ஒன்று முறைப்பாடு செய்துள்ளது. பல முறைப்பாடுகளை குறித்த நிறுவனம் தாக்கல் செய்துள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவு நேற்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. குழந்தைகளுக்காக செயல்படும் அமெரிக்க அரசாங்கத்தின் NCMEC நிறுவனம் மூலம் குறித்த முறைப்பாடுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்தது. இலங்கை சிறுவர்களின் தகாத புகைப்படங்கள் இணையத்தில் வெளியிடப்பட்டதாக கூறி அமெரிக்க அரசாங்க நிறுவனம் தாக்கல் செய்த 2 முறைப்பாடுகள் தொடர்பாக சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவின் பெண் தலைமை ஆய்வாளர் சமந்தா நேற்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் முறைப்பாடு தாக்கல் செய்திருந்தார். இந்த முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவிற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கண் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலைக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இன்று சென்றிருந்தார். நெடுநேரம் வரிசையில் காத்திருந்து தனக்குரிய இலக்கம் வந்த பிறகு வைத்தியரை அவர் சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமைச்சராக இருந்த போதிலும் தனக்கான அதிகாரத்தை பயன்படுத்தாது ஏனைய நோயாளிகளுடன் வரிசையில் நின்று அமைச்சர் சிகிச்சை பெற்றுள்ளதை பலரும் பாராட்டி வருகின்றனர். இந்த வருடம் நாட்டிலிருந்து இஸ்ரேலுக்கு 2000 தாதியர்களை அனுப்புவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதுவரையில் 148 தாதியர்கள் இஸ்ரேலுக்கு பணிக்காக சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 24ஆம் தேதி தாதியர் பணிக்காக செல்லவுள்ள 17 தாதியர்களுக்கான விமான பயணச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் இருந்து ரஷ்ய பெண் ஒருவர் செல்ஃபி எடுப்பதற்காக ரயிலின் கதவின் வெளிப்புறம் சென்ற வேளையில் தலையில் கல்லு மோதி உயிரிழந்துள்ளார். 53 வயதுடைய ரஷ்ய பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். ஹாலியல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அமுனுவெல்பிட்டிய பகுதியில் இன்று புதன்கிழமை காலை 9:10 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. ரஷ்ய பெண் தனது குடும்பத்தினருடன் நுவரெலியாவில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றுக்கு சொந்தமான சொகுசு பஸ்ஸில் பதுளைக்கு சென்றுள்ள நிலையில் எல்லை பிரதேசத்தை பார்வையிடுவதற்காக ரயிலில் பயணித்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்தவர் சிகிச்சைக்காக பதுளை போதனா வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்ட போது பெண் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹாலியல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் குழுவின் உறுப்பினரான ஹரகட்டா என்ற நதுன சேந்தக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து தப்பிச் செல்லும் முயற்சித்தமைக்கு உதவி வழங்கிய ரவீந்திர சந்தீப் குணசேகர் என்ற போலீஸ் கான்ஸ்டபிள் உள்ளிட்ட 4 இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஹரகட்டா விசாரணை ஒன்றின் போது 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி தப்பிச் செல்ல முற்பட்டார். அவரது முயற்சி தடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட போதிலும் அவருக்கு உதவி வழங்கிய போலீஸ் கான்ஸ்டபிள் நாட்டிலிருந்து தப்பிச் சென்றிருந்தார். இந்த நிலையில் குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் உள்ளிட்ட 4 இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.